மும்பையில் போதை ஆசாமி ஒருவர் ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்து தூங்கிய சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செவித்திறன் பாதிக்கும் அளவிற்கு ஹாரன் அடித்தும் அசராதவரால் நூற்றுக்கணக்கான பயணிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். நடந்தது என்ன? மிகவும் பரபரப்பாக காணப்படும் மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் முனையத்தை 18 வயது இளைஞர் ஒற்றை ஆளாக ஸ்தம்பிக்கச் செய்த காட்சிதான் இது. பிளாஸ்டிக் பாட்டில்களை சேகரிக்க வந்தவர் தண்டவாளத்தை படுக்கை இரையாக மாற்றி தலையணை வைத்து படுத்து பலரை கொந்தளிக்கச் செய்துள்ளார். ரயில் நிலையத்தில் ஓய்வெடுத்தவருக்கு சிறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா? மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை நாட்டின் பொருளாதார தலைநகராக விளங்குகிறது. முக்கிய தொழில் நகரமாக விளங்குவதால் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் மின்சார ரயில் பயணத்தை நம்பியுள்ளனர். இந்நிலையில் பிற்பகல் 3:20 மணிக்கு சத்ரபதி சிவாஜி ரயில் முனையத்திற்கு மின்சார ரயில் ஒன்று வந்துள்ளது. வழக்கமான வேகத்தில் ரயில் நிலையத்தை நெருங்கும் பொழுது வழக்கத்திற்கு மாறாக ஏராளமானோர் தண்டவாளத்தை நோக்கி சத்தமிட்டுள்ளனர். உடனே அதை பார்த்த லோகோ பைலட் வேகத்தை குறைத்து மெதுவாக ஓட்டியுள்ளார். அப்பொழுது தண்டவாளத்தில் ஒருவர் தலை வைத்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஏதோ விபரீத முடிவெடுக்கப்படுத்துள்ளாரோ என முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளார். ஆனால் தண்டவாளத்தில் படுத்திருந்த இளைஞர் மது போதையில் மதிமயங்கி கிடந்துள்ளார். அதை கண்டு பொங்கி எழுந்த ரயில் பயணிகள் சத்தம் போட்டு எழுப்ப முயற்சித்துள்ளனர். அது அவரின் காதில் விழாததால் ரயில் லோகோ பைலட் தொடர்ந்து வாம் என்று ஹாரன் அடித்துள்ளார். தலையில் இடியே விழுந்தாலும் எழுந்திருக்காத இளைஞர் காதில் ஹாரன் சத்தத்திற்கா எழுந்திருக்க போகிறார்? அந்த இளைஞர் எழுந்திருக்க மாட்டார் என்ற முடிவுக்கு பயணிகள் வந்துள்ளனர். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அந்த நபரை அலேக்காக தூக்கிச் சென்று ரயில் செல்வதற்கு வழி செய்தனர். பின்னர் போதை இளைஞரை தெளிய வைத்து விசாரித்ததில் அவரின் பெயர் அவினாஷ் பிரகாஷ் என்பது தெரிய வந்தது. 18 வயதான இவர் ரயில் நிலையத்தில் தங்கி அங்கு கிடக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை சேகரித்து விற்பனை செய்து வந்துள்ளார். அதில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் தனது வயிற்றை கழுவி வந்துள்ளார். இந்த நிலையில் ரயில் நிலையத்தில் மது போதையில் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரிக்க சென்றுள்ளார். அப்பொழுது போதை தலைக்கேறிவிட்டது. தண்டவாளத்தின் காற்றென்னமோ தாலாட்டு போல இருந்துள்ளது. உடனே தண்டவாளத்தையே தலையணையாக்கி அங்கேயே படுத்து ஆனந்த தாண்டவம் ஆடி தூங்கிவிட்டார். இது குறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து இளைஞரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மும்பையில் போதை ஆசாமி ஒருவர் தண்டவாளத்தில் தலை வைத்து தூங்கி ரயில் நிலையத்தையே ஸ்தம்பிக்கச் செய்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது.